நம்ம குழந்தைகள் அல்லாஹ் பத்தி கேட்கும் பொழுது நாம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஆனா அதே நேரத்தில் அவன் கேட்கும் பொழுது ரொம்ப பொறுப்போடவும் புரியும்படியும் நாம பதில் சொல்லணும். அல்லாஹ் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் எப்போதுமே எல்லா இடத்துலயும் இருப்பான். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எல்லாவற்றையும் படைத்தான் அல்லாஹ் தான். ஆனா அல்லாஹ்வை யாரும் படைக்கல அப்படின்னு பதில சொல்லுங்க. நான் எதுக்கு தொழுவணும்? தொழுவென்றது அல்லாஹ்வோட பேசுறதுக்கான ஒரு வழி. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றியை செலுத்தி உதவியை கேட்கணும். நம்ம உடலுக்கு உணவு தேவை போல தான் நம்ம ஆத்மாவுக்கு தொழுவ தேவை அப்படின்னு சொல்லும். இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை டெம்பரரியான ஒரு வாழ்க்கை. நம்ம மரணத்துக்கு பிறகு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை இருக்கு. நாம இந்த உலகத்துல நீதியோட வாழ்ந்தா அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ் நம்மள மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவான் என்று சொல்லும். ஏன் நமக்கு கெட்ட விஷயமெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க. சில நேரத்துல வாழ்க்கையே ஒரு சோதனை தான். அல்லாஹ் தான் விரும்புகிற மக்களை ரொம்ப கடுமையாக சோதிப்பான். அதை உடனடியாக பார்க்கலன்னா கூட அல்லாஹ்வுடைய திட்டத்துல ஒரு நலவு இருக்குன்னு அப்படின்னு. பிள்ளைகளை வளர்க்கிறது கேள்விகள் நிறைந்த ஒரு பயணம். நம்ம அன்போடையும் அறிவோடையும் பதில் அளிக்கும் பொழுது வலுவான நம்பிக்கையும் அமைதியான இதயத்தையும் அல்லாஹ் மீதான நம்பிக்கையும் வளர்க்கறதுக்கு நம்ம உதவுறோம். அல்லாஹ் நம்ம அனைத்து குடும்பத்துக்கும் வழிகாட்டுவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம்.